நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கழல் சிங்க நாயனார் புராணம், அதிலே 3வது திருப்பாடல். நாம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் அடியேனோட இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் அப்படின்னு மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு அடியேன் பதிவுக்குள் செல்கிறேன். திருச்சிற்றம்பலம். குவளையத்து அரணார்மேவும் கோயில்கள் பலவும் சென்று தவளரும் அன்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார். சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எய்தி பவம் அறுத்து ஆட்கொள்வார்தம் கோயிலுள் பணிய புக்கார். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை நம்ம அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே விளக்கத்தினை பார்த்தால் மிக செம்மையாக விளங்கும் என்ற வகையில் முதல் அடி, குவளையத்து அரணார்மேவும் கோவில்கள் பலவும் சென்று. குவலயம் என்ற சொல்லுக்கு உலகம்ங்கிறது பொருளுங்க. இந்த உலகத்தின் கண் சிவபெருமான், அரணார்னா சிவபெருமான், அவர் எழுந்து அருளியிருக்கும் கோயில்கள் பலவும் சென்று, 1-2 அல்ல, பலவும் சென்று. 2வது அடி, தவளரும் அன்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார். இந்த தவளரும் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, என்றும் பிறழாத அப்படின்றது பொருள். அதாவது என்றும் பிறழாத அந்த அன்பினால் இறைவனை வணங்கி. இந்த அடுத்த அந்த பகுதி தக்கமை தொண்டு செய்வார். அந்த அடிக்கு 3 வகையாக நம்ம பொருள் பார்க்கலாங்க. எப்படின்னா, அந்த மெய் என்ற சொல் உண்மை என்ற பொருளை கொண்டோம் என்றால், அந்த தக்க அந்த உண்மை நெறியிலே நின்று தொண்டுகளை செய்வாராய் அப்படிங்கிறது ஒரு வகையில் பொருள். மெய் என்ற சொல்லுக்கு உடல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் உள்ளத்தால் மட்டுமன்றி உடலாலும் தொண்டு செய்வாராய் அப்படின்னு மெய்த்தொண்டு என்று வரும். இல்லைங்க, மெய் என்றால் சத்து பொருள், அதாங்க சிவம். அப்போ அங்கே சிவத்தொண்டுகளை செய்வாராய் அப்படின்னு நம்ம 3 வகையிலும் பொருள் கொள்ளலாம். இவ்வாறாக மெய்த்தொண்டு செய்வாரா 2வது அடிக்கான பொருள். 3வது அடி, சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எய்தி. சிவபுரி என்ன அற்புதமான சொல்லாட்சி எங்க தெய்வ சிக்கிழார் குறிப்பிடுகிறார் பாருங்க. சிவலோகம் மாதிரி இருக்கா நம்ம திருவாரூர். நம்பி ஆரூரர் திருத்தொன்ற தொகையில் சொல்லியிருப்பாரு, திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு தூக்கி வச்சிருப்பாரு. அடுத்தது நமக்கு தெரியும், திருவாரூரில் பிறக்க முக்தி. அப்போ முக்தி பேரு நிச்சயம். அது கருதியே நம்ம தெய்வ சேக்கிழார் என்ன சொல்கிறாரு, இந்த சிவபுரி, சிவலோகம், சிவநகர் அப்படிலாம் அந்த பொருள் வர்ற மாதிரி இருக்காங்க. என்ன மண்ணும், மண்ணும் என்றால் என்றும் நிலை பெற்ற தென் திருவாரூர். அப்போ வடக்கு திருவாரூர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம குழம்பிடக்கூடாது. தென் என்ற சொல் அங்கே அழகியங்கிற பொருளில் வந்திருக்குங்க. அந்த திருவாரூர் எப்படி இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். அந்த அழகிய திருவாரூரை அடைந்து அப்படின்றது 3வது அடியோட பொருளுங்க. 4வது அடி, பவம் அறுத்து ஆட்கொள்வார்தம் கோயிலுள் பணிய புக்கார். பவம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா பிறப்புங்க. இந்த பிறவியினை அறுத்துனா அந்த பிறவிங்கிற அந்த இதிலிருந்து நீக்கி அடிமை கொள்ளும் இறைவரின் திருக்கோயிலுக்குள் புகுந்தார். புகுந்தவர் யாரு? நம்ம கழல் சிங்கர். அந்த திருக்கோயில் எந்த திருக்கோயில்? புற்றிடம் கொண்டார் அருள்வாளிக்கும் அந்த திருக்கோயிலுக்குள்ள அவர் புகுந்தார் என்ற அளவிலே இந்த திருப்பாடலுடைய கருத்து நிறைவு பெறுகிறது. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும்
அப்படின்ட்டு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நம சிவாய.